பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்த மாநில அரசுகளுக்கு மக்கள் நல்ல பாடம் புகட்டியுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி விளாசல். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க காங்கிரஸ் தலைவர்கள் மறுப்பு. ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வராததால் விஜய் ஏமாற்றத்தில் உள்ளதாக தகவல். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதாக வாக்குறுதி அளித்த அதிமுக 5 ஆண்டுகள் அதை செயல்படுத்தவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. தற்போது நீலி கண்ணீர் வடிப்பதாக விமர்சனம். பராசக்தியில் வரும் செழியன் கதாபாத்திரமே நான்தான். சீமான் மீண்டும் பரபரப்பு பேச்சு. தங்கம் விலை மீண்டும் கடுமையாக உயர்ந்தது. ஒரு சவரனுக்கு 1360 ரூபாய் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழகத்தில் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் விடுபட்டிருந்தனர். இதனிடையே அவர்களை மீண்டும் சேர்க்க வாய்ப்பளிக்கப்பட்டது. இதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவு பெற்ற நிலையில் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நலத்திட்டங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்த மாநில அரசுகளுக்கு மக்கள் நல்ல பாடம் புகட்டி இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்திருக்கிறார். இதேபோல மேற்கு வங்க மக்கள் மம்தா பானர்ஜியின் ஆட்சிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் ஊடுருவல்காரர்கள் மாஃபியா கும்பல்களைச் சேர்ந்தோர் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் பிரதமர் விமர்சித்திருக்கிறார். 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு விஜய் இன்று மீண்டும் ஆஜராகியுள்ளார். கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது 41 பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் கடந்த 12ஆம் தேதி விஜய் ஆஜராகியிருந்தார். பொங்கலை ஒட்டி தனக்கு விலக்கு அளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டதை அடுத்து இன்று அவர் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் விஜய் முன்கூட்டியே டெல்லி சென்றுவிட்டார். இந்த நிலையில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு விஜய் ஆஜராகியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக அளித்த வாக்குறுதியை அதிமுக 5 ஆண்டு காலம் நிறைவேற்றாமல் ஏமாற்றியதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு திமுக அரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறது. இந்த திட்டத்தை இபிஎஸ் விமர்சித்திருந்த நிலையில் அதற்கு அன்பில் மகேஷ் பதிலடி கொடுத்திருக்கிறார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இபிஎஸ் நீலி கண்ணீர் வடிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் வாக்குறுதியிலும் திமுகவைத்தான் அதிமுக பின்பற்றுகிறது என்று அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்திருக்கிறார். அவர்கள் சிந்தனையில் எதுவும் இல்லாததால் புதிதாக எதுவும் தோன்றுவதில்லை என்றும் அதிமுகவை அமைச்சர் சேகர் பாபு சாடியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழிகாட்டுதலில்தான் அதிமுகவை பயணிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இபிஎஸ் யாருடன் இருந்து கொண்டு தேர்தல் வாக்குறுதி அளிக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இலவசங்களை கூடாது என்று பிரதமர் மோடி சொல்வதாகவும் வீரபாண்டியன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு இபிஎஸ் சொல்லும் வாக்குறுதிகளை எப்படி நம்ப முடியும் என்று கேட்டிருக்கிறார். மேலும் இபிஎஸ்ஸின் வாக்குறுதியை ஏற்க இயலாது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். திரை உலகில் தான் எந்த பாகுபாடும் காட்டுவதில்லை என ஏ.ஆர். ரஹ்மான் விளக்கமளித்திருக்கிறார். ஏ.ஆர். ரஹ்மான் பாகுபாடு காட்டுவதாக எம்பி கங்கனா ரனாவத் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் ஷாருக் கான், சல்மான் கான் போன்ற குறிப்பிட்ட 4 பேர்தான் திரை உலகை ஆள்வதாகவும் அவர் விமர்சித்திருந்தார். தனது எமர்ஜென்சி படத்திற்கு இசை அமைக்க கேட்டபோது அதற்கான பேச்சுவார்த்தைக்கு கூட ஏ.ஆர். ரஹ்மான் முன் வரவில்லை என்றும் கங்கனா கூறியுள்ளார். பராசக்தி படத்தில் வரும் செழியன் கதாபாத்திரம் தான் என சீமான் பரபரப்பாக கூறியுள்ளார். மொழிப்போர் குறித்து வெளியாகியுள்ள பராசக்தி படத்தை திரைப்படமாகத்தான் பார்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மொழி புரட்சியை வைத்து ஆட்சிக்கு வந்த திமுக தமிழை அழித்து விட்டதாகவும் தமிழ் படிக்காமலேயே வேலைவாய்ப்பு பெறலாம் என்ற சூழலை உருவாக்கியுள்ளதாகவும் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார்.
தங்கம் விலை மீண்டும் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இன்று சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்து 1,07,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 170 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,450 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருவதால் இந்திய சந்தையிலும் உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.